சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளன் வரக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் தான் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. நீங்கள் சூப்பராக ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நீங்கள் ரவுண்ட் 3க்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, சரியா? ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பயம் இருக்கும். அதாவது நமக்கு காலேஜஸ் இருக்குமா, இருந்தாலும் அது நல்ல காலேஜஸாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்கள் மத்தியில் இருக்கும், சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு வேக்கன்சி லிஸ்ட்டு எப்போ கிடைக்கும், சரியா? அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சாய்ஸ் லிஸ்ட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற இந்த 3 விஷயமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது முக்கியமாக ரவுண்ட் 3ல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பார்க்க வேண்டியது வேக்கன்சி லிஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி மார்னிங் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட் கிடைக்கும், சரியா? நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வேக்கன்சி லிஸ்ட் நம்ம என்னாச்சு பார்த்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா லாஸ்ட் இயரோட வேக்கன்சி லிஸ்ட்டை என்னாச்சு பார்த்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டியிருப்போம். அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதாவது கிட்டத்தட்ட டாப் 20-25 காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வாஷ் அவுட் ஆகிடும், சரியா? அதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகிடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் சீட்டு இருந்தாலுமே அந்த சீட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். அப்போ 17ஆம் தேதி நமக்கு வேக்கன்சி லிஸ்ட் நம்ம கையில் கிடைச்சிடும். வேக்கன்சி லிஸ்ட்டு நம்ம கையில் கிடைச்சோடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் எங்கெல்லாம் நம்மளோட கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியமாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சில காலேஜஸில் கூட, பெரிய காலேஜஸில் கூட உங்களுக்கு சீட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த இடத்துல ஒரு சீட்டுவாவது நம்ம கம்யூனிட்டிக்கு இருக்குது அப்படிங்கிறத மிஸ் பண்ணாமல் நம்ம பார்க்கணும், ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3ல் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஜோனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா போதுமானது, ஓகேவா? காலேஜுக்கு நம்ம இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நிறையா காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீட்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஈவன் நீங்கள் ரவுண்ட் 2ல் அதாவது டயர் 2 காலேஜஸ்லேயே என்னாச்சு பார்த்தா மேக்ஸிமம் ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜோனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் ஜோனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ சென்னை அதாவது ரொம்ப முக்கியமாக ஜோனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த ஜோனில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு 20லேருந்து 30 கம்பெனிஸ் ஆவரேஜாக நமக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா எல்லா காலேஜஸ்லையுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜில் நம்ம படித்தாலுமே 4th இயர் முடிக்கும் போது நமக்கு அரியர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்ம பிளேஸ் ஆகலாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? அப்போ நம்ம சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இந்த 2 ஜோனில் நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்துடணும், ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமாக யார் பயப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனில் இப்போ நம்ம பசங்க, அதாவது ரவுண்ட் 2ல் போட்ட 7.5 பாதி பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட் அலாட்டட் வந்துருச்சு. ஏன்னா 7.5ல் அவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. 7.5ல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது 7.5 ரிசர்வேஷனில் வரும்போது ஃபுல் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் காலேஜ் போனீங்க அப்படின்னா ஒரு 20,000 to 30,000 கிட்ட என்ன பார்த்தா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த 20,000 to 30,000 மட்டும் பே பண்ணி படிக்கக்கூடிய காலேஜ் நீங்கள் 7.5லே கிடைக்கல அப்படின்னாலும், ஏன்னா நிறைய பசங்க 7.5ல கிடைக்கல அப்படின்னா எங்கள் வீட்டில் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு காலேஜே படிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தா வேறு பக்கம் மூவ் ஆகுறீங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சரியா? உங்கள் சுச்சுவேஷனை நம்மக்கிட்ட சொல்லுங்கள். நாம் என்னாச்சு பார்த்தோம் உங்களுக்காக, அதாவது 7.5 ஒரு பக்கம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஒரு லோ ஃபீஸ் காலேஜை பார்த்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன்ஸ் என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு
தயவு செய்து எங்கெல்லாம் சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சு ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணணும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தேர்ட் ரவுண்டுக்காக அதாவது பெஸ்ட்டு காலேஜஸ் வந்து எங்கெல்லாம் சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.